இந்த நாகதோஷம் நீங்குவதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? நாகதோஷம் நாகதோஷம்ன்றது பலவிதமான இருக்குது. அதாவது சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த சர்ப்பதோஷம் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ராகுவோ இல்லை 2ஆம் இடத்துல கேதுவோ 8ஆம் இடத்துல ராகுவோ இல்லை 8ஆம் இடத்துல கேதுவோ உட்கார்ந்தாலும் சர்ப்பதோஷம் ஆகிடும். இந்த சர்ப்பதோஷம் உட்கார சொல்ல ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று கல்யாணம் ஆகாது, 2வது அவங்களுக்கு தொல்லைகள் இருக்கும், அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், 3வது உடல் ரோகத்தை கொடுத்துரும் சிலருக்கு. அதனால் சில ஜாதகத்தில் ராகு கேது பார்த்தா பிற்காலத்தில் இவங்க ரோகம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை இந்த இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலையை மாற்றத்துக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அது செயல்பாடு இல்லை. இந்த ராகு கேதுன்றது உண்மையான வழிபாடுக்குரியது. ஸோ தெய்வ வழிபாடுக்குரியது. அந்த தெய்வ வழிபாடுக்குரியதுனால தான் இந்த 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு கேதுகள் அமைஞ்சால் அவங்களோட மனசு நிலைகள் மாறும் அப்படின்ற நிலையை இந்த மாற்றத்துக்கு தான் இந்த சர்ப்பதோஷ வழிபாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக இந்த சர்ப்பதோஷ வழிபாடுகள் நம்ம பண்ணணும்னா நீங்கள் காலாஸ்திரிக்கு தான் போகணும். காலாஸ்திரியில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடில் மெயினாக நீங்கள் பண்ணுறப்போ அங்கே ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க. ராகு கேதோட ஸ்தலமாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் அம்மன் அங்கே இருக்க அம்மனுக்கு எப்போவுமே அர்ச்சனை பண்ணாங்க. ஏன்னா அம்மனோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கயிறு நாகத்தை கட்டி வச்சுருக்கோம், 2 தலை நாகம். அது ஒரு காலத்தில் அந்த அம்பாளுக்கு அபிஷேகமே அந்த ஃபுல்லாகவே பார்க்கக்கூடிய அளவுக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை துணி போட்டு இது பண்ணுறாங்க. அதில் வயிற்றில் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு நாகத்தை, அதனால தான் அந்த அம்பாள் அந்த நாகத்தை எடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்குது. அது தோஷத்தை பரிகாரத்தை வாங்கக்கூடிய தெய்வமாக இருக்குது. அதை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கர்நாடகா இருக்கக்கூடிய குக்கி சுப்பிரமணியம், அங்கே குக்கி சுப்பிரமணியம் முருகர் அந்த நாகத்தோட வழியில் இருக்கிறதுனால அவருக்கு பண்ண சொல்ல அந்த வழிபாடுனால அந்த நாகம் அவங்கள தோஷம் சர்ப்பதோஷம் விட்டு போயிடும். இது இல்லாமல் நம்ம ஐடல் சில்வர் ஐடலில் நாகத்தை உருவாக்கி நீங்கள் ராமேஸ்வரமோ இல்லைன்னா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியோ இல்லை இருக்கக்கூடிய சமுத்திரங்கள், இந்த சமுத்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த பிரதானப்பற்ற இருக்கக்கூடிய ஓலி வாட்டர்ஸ், அதாவது என்ன சொல்லானுங்கன்னா இந்த தண்ணி எந்த விஷயத்தையுமே வாங்கிக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியாக இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம தலையில் வச்சு முக்கி ஏந்தான் அந்த சில்வர் ஐடில் முக்கி ஏந்து அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 3 வாட்டி 4 வாட்டி முக்கி ஏந்திட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணாவோ வழி பண்ணாவோ நம்ம தோஷம் நம்ம உடம்புலேருந்து வெளியே போயிடும். ஸோ அந்த தண்ணியை நம்மளோட தோஷத்தை எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. இந்த நாகதோஷத்தை செய்கிறதுனால எதுவும் மெயினாக சில இடத்துல பஞ்சமி அன்னைக்கு பண்ணணும். அப்படி இல்லைன்னா வருஷத்தில் ஒரு நாள் வரும் நாகபஞ்சமி. இந்த நாகபஞ்சமிக்கு யார் பண்ணுறாங்களோ அவங்க அந்த தோஷமே நிவர்த்தி ஆகிடும். அதில் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் தீருன்றதால் தீபாவளிக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி கழிச்சு 5வது நாள், ஸோ அந்த அமாவாசை அன்றைக்கி வர 5வது நாள் நாகபஞ்சமி வரும். அந்த நாகபஞ்சமி ஒருத்தர் கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் தீரும். வாழ்நாள் முதல் சர்ப்பத்தோட வழி. அது இல்லாமல் பணம் ரோகம் இது 2மே நமக்கு பிரச்சனையாகக்கூடாது. இந்த பண ரோகத்தை இந்த ராகுக்கு இது பண்ணும். அதனால் இந்த பண ரோகம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூஜைகள் பண்ணுறது தான் ஆதி காலத்திலே இதை வழிபாடாக வச்சுருக்காங்கன்றதை சொல்கிறாங்க.